Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு மேட்ரிக்ஸில் exercise 3.19ல 11th sum பார்க்க போகிறோம். If A equal to A, B, C, D, I equal to 1001, show that A square minus A plus D into A equal to BC minus AD I2. இந்த சைடும் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, சம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ணால் A ஸ்கொயர். ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் அப்போ A 2 டைம்ஸ் எழுத போகிறோம். ABCD திரும்பி ABCD ஃபஸ்ட்டு காலம் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது A இன்ட்டு A ஸ்கொயர், B இன்ட்டு C ப்ளஸ் BC, அது A இன்ட்டு B AB, B இன்ட்டு D ப்ளஸ் BD, அடுத்தது C இன்ட்டு A, அதாவது ஆர்டர் எழுதிக்கலாம் AC, D இன்ட்டு C CD, C இன்ட்டு B CB நம்ம ஆர்டர் எழுதுகிறோம் BC ப்ளஸ் D இன்ட்டு D ஸ்கொயர். இதுதான் என்னென்னா A ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா A ப்ளஸ் D இன்ட்டு A. அப்போ A ப்ளஸ் D இன்ட்டு A. அப்போ A ப்ளஸ் D பக்கத்தில் எதை போடணும்னா A மேட்ரிக்ஸ் போடணும். அப்போ ABCD. அப்போ இது வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட மல்டிபிள் ஆகும். அப்போ என்ன ஆகுனா A இன்ட்டு A ப்ளஸ் D, B into A plus D, C into A plus D, D into A plus D. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒவ்வொன்றையும் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகுனா A ஸ்கொயர் ப்ளஸ் AD, இது என்ன ஆகுனா மல்டிப்ளை பண்ணால் BA வரும், அதை ABன்னு எழுதலாம். AB ப்ளஸ் BD, இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது CA, அப்போ AC, இதை மல்டிப்ளை பண்ணும்போது CD, இது மல்டிப்ளை பண்ணும்போது DA, அதாவது AD ப்ளஸ் D ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு சைடுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னென்னா ஃபுல் ஈக்குவேஷன் வந்து என்னென்னா A ஸ்கொயர் மைனஸ் A ப்ளஸ் D இன் A கண்டுபிடிக்க போகிறோம். A ஸ்கொயர் வேல்யூ வந்து என்னென்னா A ஸ்கொயர் ப்ளஸ் BC AB BD AC ப்ளஸ் CD BC ப்ளஸ் D ஸ்கொயர் மைனஸ் A ப்ளஸ் D இன்ட்டு A, அந்த வேல்யூஸ் இப்போ இங்கே போட போகிறோம். என்னென்னா A ஸ்கொயர் ப்ளஸ் AD AB ப்ளஸ் BD AC ப்ளஸ் CD AD ப்ளஸ் D ஸ்கொயர். இப்போ பெருசாக போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொன்று தான் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டேர்மு இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட். அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் BC மைனஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் AD, அடுத்தது AB ப்ளஸ் BD மைனஸ் AB ப்ளஸ் BD. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு எழுதிக்கணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். AC ப்ளஸ் CD மைனஸ் AC ப்ளஸ் CD, BC ப்ளஸ் D ஸ்கொயர் மைனஸ் AD ப்ளஸ் D ஸ்கொயர். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் BC மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ண மைனஸ் A ஸ்கொயர் மைனஸ் AD, இது டேர்ம் AB ப்ளஸ் BD மைனஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ண ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். இப்போ AB மைனஸ் BD, இது AC ப்ளஸ் CD மைனஸ் அளவுள்ள மல்டிப்ளை பண்ண மைனஸ் AC மைனஸ் CD, BC ப்ளஸ் D ஸ்கொயர் மைனஸ் AD மைனஸ் D ஸ்கொயர். ஸோ எந்தெந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுது பாருங்கன்னா A ஸ்கொயர் கேன்சல், ப்ளஸ் AB மைனஸ் B கேன்சல், ப்ளஸ் BD மைனஸ் BD கேன்சல். இதில் பாருங்கள் AC மைனஸ் AC ப்ளஸ் CD மைனஸ் CD கேன்சல். இதில் எந்த டேர்ம் கேன்சல் ஆகுதுன்னா D ஸ்கொயர் கேன்சல். ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில் BC மைனஸ் AD, BC மைனஸ் AD, இதில் எதுவுமே இல்லை 0, இதில் எதுவுமே இல்லை 0, இதில் என்ன இருக்குன்னா BC மைனஸ் AD. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா BC மைனஸ் AD இன்ட்டு I2 கண்டுபிடிக்கும். சரி, அப்போ BC மைனஸ் AD வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த BC மைனஸ் AD வெளியே எடுத்துட்டா
உள்ளே என்ன இருக்குன்னு இதில் நம்ம இது எடுத்துப்போம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1 0 0 1. இப்போ பிசி மைனஸ் ஏடி இதோட வேல்யூ என்னென்னா I2. ஐடென்டி மேட்ரிக்ஸில் இங்கே வேணுமே எழுதிக்கிங்க. I2 ஈக்குவல் டு 1 0 0 1. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா இதுதான் a ஸ்கொயர் மைனஸ் a ப்ளஸ் டி ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2. ஸோ நம்ம இதை கொண்டு இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அவ்வளோதான். தேங்க்யூ.